இந்த வீடியோவில் பெங்களூர் ஸ்பெஷல் தட்டு இட்லி பண்ணலாம். ரெண்டு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு பச்சரிசி. இந்த கப்போட அளவு 240 ml. அரை கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம், கால் கப் ஜவ்வரிசி, கால் கப்பு அவல். 2 அரிசியும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் அவலும் தனியாக ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா சாஃப்டாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஜவ்வரிசியும் அவலும் ஃபஸ்ட்டு போட்டு கிரைண்டரில் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு அதோடையே அரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவையான அளவு உப்பு சேர்த்து கையில் நல்லா கலந்து புளிக்க வச்சிடலாம். குளிர்காலமாக இருந்தால் புளிக்கிறதுக்கு 10 to 12 மணி நேரம் ஆகும். வெயில் காலம்னா 7 to 9 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிரும். இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. கரண்டியால் நல்லா கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தட்டில் எண்ணெய் தடவி அரை தட்டு அளவுக்கு மாவு ஊற்றி ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தட்டு இட்லி ஸ்டாண்டை வச்சா 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த இட்லி வெந்துடும். என்னோடய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மேலே பொடி தூவி கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா அதுதான் தட்டு பொடி இட்லி.